உங்களுடைய இங்கிலீஷ் 5 டிஃப்ரெண்ட் ரேர் வேர்ப்ஸ் வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளாட். கவலையாக சோர்வாக நடந்து போகிறது தான் ப்ளாட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஹீ plodded ஹோம் ஆஃப்டர் அ லாங் டே அட் ஒர்க். வேலை முடிஞ்சு ரொம்ப சோர்வாக கவலையாக நடந்து போவாங்க இல்லையா, அப்போ அந்த இடத்துல ப்ளாடர்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கல்க். மறைமுகமாக ஒளிஞ்சு நடந்து போகிறது தான் ஸ்கல்க்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், த தீஃப் ஸ்கல்க்டு அவே இன் த டார்க். இருட்டில் திருட வந்து மறைஞ்சு போகிறான். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கிளிம்மர். கிளிம்மர்னால் ஒரு சிறிய நம்பிக்கை மனசில் வரும் இல்லையா, அதுதான் கிளிம்மர்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதோ ஒன்று கவலையில் இருக்கும்போது திடீர்னு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை நமக்கு தோணும். ஸோ கிளிம்மர்னால் சிறிய நம்பிக்கை தோன்றுவது. தேர் வாஸ் அ கிளிம்மர் ஆஃப் ஹோப் இன் ஹர் ஐஸ். அவளோட கண்களில் கொஞ்சம் நம்பிக்கையே தெரியுது. நெக்ஸ்ட் பெல்லோ. பெல்லோ அப்படின்னா மிக சத்தமாக கத்துவது. நமக்கு கத்துறதுனாலே ஷவுட் அது ஒன்று தான் தெரியும், ஆனால் ரொம்ப சத்தமாக கத்துறதுக்கு பெல்லோ. எக்ஸாம்பிள், த கோச் பெல்லோட் அட் த பிளேயர்ஸ். பிளேயர்ஸை பார்த்துட்டு கோச்சு கத்துனாங்க. ஸோ ரொம்ப சத்தமாக கத்துறதுக்கு பெல்லோ. நெக்ஸ்ட் ஒன் ப்ரூடு. ப்ரூடுனா கவலையுடன் தொடர்ந்து யோசிச்சுட்டு இருப்பது தான் ப்ரூடு. கவலைனா சேடு. அப்போது அந்த கவலையோடு நம்ம தொடர்ந்து யோசிச்சுட்டே இருந்தோம்னா ப்ரூடுன்னு வேர்ப் யூஸ் பண்ணலாம். ஹீ ப்ரூடட் ஓவர் ஹிஸ் பாஸ்ட் மிஸ்டேக். அவன் பழசு செஞ்ச தப்பை அவன் யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ இந்த வேர்ட்ஸு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வேர்ப்ஸ். ப்ளாட், ஸ்கல்க், கிளிம்மர், பெல்லோ, ப்ரூடு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.